வணக்கம் நேயர்களே, இது உங்கள் உள்ளத்தோடு இணைந்த ஜோதிட நேரம். புத்தாண்டு, புதிய ஆண்டு கண்டிப்பா நம்ம எல்லாருக்குமே ஒரு புது உணர்வையும் புது அனுபவத்தையும் கொடுத்துருக்கோம். நம்ம தினமும் காலைல எழுந்துக்கும் போது இந்த விடியலை எனக்கு கொடுத்ததுக்கு நன்றி இறைவா அப்படின்னு சொல்றதுக்கு மறந்தாலும் மறந்துடுவோம். ஆனா இன்னைக்கு நான் யார்கிட்டயும் திட்டு வாங்கக்கூடாது, எந்த பிரச்சனையிலையும் மாட்டக்கூடாது, இந்த நாள் ஒரு நல்ல நாளா அமையணும் அப்படின்னு வேண்டுறதுக்கு கண்டிப்பா மறக்கவே மாட்டோம். இந்த மாதிரி ஒரு நாள் மட்டும் இல்லை, நம்ம வாழ்க்கையே ஒரு நல்ல வாழ்க்கையை எப்படி அமைச்சுக்கிறதுக்கு, எந்தெந்த நேரத்தில் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும், இருக்கிற பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு நம்ம எந்தெந்த கோவில்களுக்கு போகணும், நம்ம வாழ்க்கையை எந்த அணுகுமுறையோடு அணுகணும் அப்படின்னு பல விஷயங்களை சொல்கிறதுக்காக நம்ம யதார்த்த ஜோதிடர் செல்வி இன்றைக்கும் நம்ம அரங்கத்துக்கு வந்திருக்காரு. வாங்க அவரை வரவேற்போம். வணக்கம். வணக்கம் எல்லாருக்கும். புத்தாண்டு இப்படி ஒரு ஆண்டாக உங்களுக்கு அமைஞ்சது. முதல் நாள் எப்படி எங்கே ஆரம்பிச்சிங்க? கண்டிப்பாக அது ஒரு கோயிலில் தான் இருந்திருக்கும். எந்த கோவில்? என் குருநாதர் சன்னிதானம் ஸ்ரீ மந்திராலயம் ஸ்ரீ ராகவேந்தர் சன்னிதானத்தில் தான் இருப்பேன். எனக்கு எப்பயுமே எல்லா வருஷமும் அவருடைய ஆசீர்வாதம், அங்கே சுவாமிஜியோடைய ஆசீர்வாதம் எனக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அங்கே தான் ஃபஸ்ட்டு என் வாழ்க்கையில் முதல் நாள் எப்பொழுதும் எல்லா வருடமும். சார், வாழ்க்கையில் வந்து எல்லாருக்குமே வந்துட்டு சீக்கிரமாக வந்து உயரத்துக்கு போயிடணும் அப்படின்னு நினைக்காதவங்க யாருமே இல்லைன்னு சொல்லலாம். இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்படுறவங்க சடனாக வந்து ஒரு ரொம்ப பெரிய உயரத்துக்கு போகிறது உண்டு. அவங்களுடைய ஜாதக கட்டம் எப்படி இருக்கும் சார்? அதை பற்றி ஏதாவது ஒரு அதாவது யோகங்கள், பல யோகங்கள் உண்டு ஜாதகத்தில். அந்த யோகங்கள் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா அந்த நல்லது கெட்டதெல்லாம் ஒன்றுமே இருக்காது. அதில் வந்து ஒன்லி நல்லது, இந்த பீக்கு தான் இருக்கும். அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த நீசபங்க ராஜயோகத்துக்கு பெரிய பலம். அவங்க வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ராஜயோகம்ன்றது நீசபங்க ராஜயோகம். அந்த நீசமானது ஒரு கிரகம் நீசமாகி அந்த கிரகத்துக்கு இடம் கொடுத்த இன்னொரு அந்த வீட்டுக்கு அதிபதியானவர் கேந்திரத்தில் இருப்பதும், இல்லைன்னா இவங்க லக்ன கேந்திரத்தில் இருப்பதும் சந்திர கேந்திரத்தில் இருப்பதும் இந்த பங்கமாய் ராஜயோகத்தை கொடுக்கும். அந்த உச்சம் பெறுகிற அந்த அமைப்பை வந்து, அதாவது இப்போ இடம் கொடுத்த நீசமாய் செவ்வாய் இடத்துல வந்து சந்திரன் நீசமாக இருக்குதுன்னு வச்சுங்க. விருச்சகத்தில் சந்திரன் நீசம். அப்போ சந்திரன் நீசமாய் அதே சந்திரன் வந்து மேஷத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறச்ச, இல்லைன்னா மகரத்தில் உச்சம் பெற்றிருக்கிறச்ச, இது பங்கமாயிடும். பங்கமாயிட்டு அது ராஜயோகத்தை கொடுக்கும். அதே போல் தான் சனி வந்து சப்போஸ் மேஷத்தில் நீசமாய் அதே செவ்வாய் ஆட்சியோ உச்சமோ லக்ன கேந்திரத்திலோ சந்திர கேந்திரத்தில் இருக்கின்ற பட்சத்தில் அது ராஜயோகத்தை கொடுக்கும். இந்த மாதிரி யோகம்லாம் கரெக்டாக இருந்து அதனுடைய அமைப்பு வந்து எல்லா கிரகத்திலையும் அந்த பாதத்தில் நிற்கிறது கணக்கு. அது அந்த பாதம் நிற்கிறது வந்து நன்றாக இருக்கின்ற பட்சத்தில் அந்த யோகத்தை யாராலும் தடுக்க முடியாது. அதே போல் கெட்டவன் கெட்டிட்டால் கிட்டிடும் ராஜயோகம்னு ஒன்று உண்டு. இதெல்லாம் வந்து ஜோதிடத்தில் வந்து இருக்கக்கூடிய யோகங்கள். அதே போல் சூரியாதித்ய யோகம், புத ஆதித்ய யோகம், இதிலே வகைகள் பல யோகங்கள், அம்ச யோகம், அஷ்டலக்ஷ்மி கடாட்சம்ன்றது எல்லாமே உண்டு. அதே போல் பூர்வ புண்ணிய ஸ்தானம் பலமாக இருந்துச்சுன்னா அவங்க லைஃப் எல்லாமே வந்து பெரிய அளவுக்கு யோகத்தையும் ஒரு மன்னருக்கு ஒப்பான அமைப்பெல்லாம் இருக்கும். இப்போ நம்ம பிரதமர் நரேந்திர மோடிக்கே பார்த்திங்கன்னா நீசபங்க ராஜயோகம் தான். அதனால தான் அந்த யோகம் வந்து அவருக்கு ஆரம்பித்து இன்றைக்கி வரைக்கும் வந்து அதனுடைய பீக் வந்து எல்லாருமே கண்ணால் பார்க்குறது. அவருடைய யோகத்தில் பார்த்திங்கன்னா அதே விருச்சகம் சந்திரன் நீசம், அதே சந்திரன் நீசமாகி செவ்வாய் ஆட்சி பெற்றிருப்பது தான் அவருடைய யோகத்தில் பெரிய அளவுக்கு யோகம். தொடர்ந்து பேசலாம் சார் இந்த யோகங்களை பற்றி. அதுக்கு முன்னாடி நேரம் இருக்காங்க. வணக்கம். ஹலோ, வணக்கம்மா. சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்கம்மா. எங்க வீட்டுக்கார பேரு ஜோசப். அவரோட வயசு சொல்லுங்கம்மா. 22/10/1955, 59 வயசு ஆகுது. கேளுங்க உங்க சந்தேகங்களை ஜோதிடர் கிட்ட. எங்களுக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு, 2 பேருக்கு கல்யாணம் ஆயிட்டு கொஞ்சம் தூரமா இருக்காங்க. இப்ப நாங்க 2 பேரும் ரிட்டையர் ஆனவங்க, சொந்த வீட்டுல இருக்கிறோம். ஆனா அடுத்தது சாப்பாட்டுக்கு என்ன செய்யணும்னு தெரியல. வேலைக்கு போகணுமா என்ன செய்யணும் ஒண்ணுமே புரியாம இருக்கிறோம். அதுக்கு என்ன செய்யலாம்னு ஆலோசனை கேட்கிறேன் சார் கிட்ட. அம்மா, அவருடைய ராசி தெரியுமாம்மா? விருச்சிக ராசி, அனுஷ நட்சத்திரம். அனுஷ நட்சத்திரம். ஓகே. லக்னம் தெரியுமாம்மா? அதுதான் தெரியல சார். பரவாயில்லம்மா. நீங்கள் வந்து இந்த மதத்தை சார்ந்தவங்களாம்மா? கிறிஸ்டியன். ஓகே. நீங்கள் வந்து அப்போது உங்கள் மத வழக்கப்படியேம்மா, நீங்கள் உங்கள் மத வழக்கப்படியே நான் எப்போவுமே ரெகுலராக திங்கக்கிழமை உங்கள் சர்ச்சுக்கு போய் ப்ரேயர் பண்ணுறதை கண்டிப்பாக பண்ணணும். சரி சார். அது விடவே கூடாது. ஓகே. ஒயிட் கலர் கேண்டில் இருக்குல்ல, வெள்ளை கேண்டில், அந்த ஒயிட் கலர் கேண்டில் 5 எண்ணிக்கையில் ஏற்றிட்டு வாங்க. ஓகே. அது வந்து உங்களுக்கு பெரிய அளவுக்கு பலம் கொடுக்கும். திங்கக்கிழமை மட்டும் அசைவத்தை எந்த காலத்துலேயும் தொடாதீங்க. ஓகே ஓகே. உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் சொன்ன அந்த பண கஷ்டம் படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும்.
நான் ஏற்கனவே சொன்ன போல் அந்த சந்திரன் நீசமான அமைப்பு தான் இவ்வளோ தொலைவுக்கு பாதிப்பு கொடுக்கும். எல்லா லெவல்லையும் நம்மளை வந்து வேற மாதிரி டிப்ரெஷன் ஆக்கி விட்டுரும். இதை பண்ணுங்க, நிறைய விஷயம் மாற்றம் கிடைக்கும். அதனுடைய அருமையை வந்து நீங்கள் சீக்கிரமாகவே பார்க்கலாம். ஓகே சார். நன்றிம்மா. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க சார். மற்றொரு நேரம் இருக்காங்க. வணக்கம், ஜோதிட நேரம். ஹலோ, வணக்கம் சார், எங்க இருந்து பேசுறீங்க? சார் நான் மேடம் திருப்பூர்லேருந்து பேசுகிறேங்க. பேர் மணிகண்டன். உங்க வயசு சொல்லுங்க சார். வயசு 24ங்க. யாருக்காக சார் கேள்விகளை கேட்கணும்? எனக்கு தாங்க. கேளுங்க சார். விருச்சிக ராசி ரிஷப லக்னம். வணக்கம் மணிகண்டன், சொல்லுங்க. விருச்சிக ராசி ரிஷப லக்னங்க சார். இப்போ வெளிநாடு ட்ரை பண்ணிட்டு இருக்குங்க. எப்போ கிடைக்கும்னு தெரிஞ்சுக்கலாங்களா? ரிஷப ராசி சொன்னீங்க, நட்சத்திரம் சொல்லுங்க மணிகண்டன். இல்ல, விருச்சிக ராசிங்க, கேட்டை நட்சத்திரம், ரிஷப லக்னம். ரிஷப லக்னம், விருச்சிக ராசி, அதான் கேட்டை நட்சத்திரம். ஆமா ஆமாங்க. சரி, இப்போ வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேங்க சார். அது எப்போ கிடைக்கும் அப்படின்ட்டு நான் ரொம்ப இல்லை. இப்போ இந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு கரெக்டாக ஏஜ் என்ன சொன்னீங்க? 24ங்க. 4/4/1991 பர்த்டே. சரி, ஒரே ஒரு விஷயம் பார்த்துக்குங்க. சொல்லுங்க. உங்களுக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை ரெகுலராக சரிங்க சார். ஒரு வாட்டி ஆஞ்சநேயருக்கு போய் ஒரு பசுனையால் தீபம் ஏற்றிருங்க. சரிங்க சார். அடுத்தது மாதத்துக்கு ஒரு சனிக்கிழமை சரிங்க சார். யாருக்காவது ஒரு 5 பேருக்கு மதியம் 1லேருந்து 2 சனி ஓரையில் உணவு தானம் கொடுங்க. சரிங்க சார். நீங்கள் ரொம்ப சீக்கிரமாகவே இந்த சுக்கிர திசையில் வந்து சரிங்க. உங்களுக்கு வந்து அந்த யோகத்தினுடைய வீரியம் வந்து அதிகமாக இருக்குது. ஓகே ஓகேங்க. அதனால் ஒரு கவலையும் பட வேணாம். சீக்கிரமாகவே இந்த வருஷத்துலேயே உங்களுக்கு நல்ல நியூஸ் கிடைச்சிரும், பயப்பட வேண்டாம். ஓகே ஓகேங்க சார். தேங்க்யூ. நன்றி சார். நன்றி சார். மற்றொரு நேரம் இருக்காங்க. வணக்கம், ஜோதிட நேரம். ஹலோ, வணக்கம்மா, சொல்லுங்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? தூத்துக்குடியில இருந்து பேசுறேம்மா. மகளுக்கு கேட்கணும். கேளுங்கம்மா, ஜோதிடர் கிட்ட பேசுங்க. சார் ஹலோ, வணக்கம். வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. என் மக பேர் சோபிலா, வயசு 23. சரி. கேட்டை நட்சத்திரம். ஆ இன்ஜினியர் படிச்சிருக்கா, வேலையும் கிடைக்க மாட்டேங்குது, கல்யாணம் வைக்க முடியாதுன்னு கேட்டேன். சரி, கேட்டை நட்சத்திரம். உங்கள் லக்னம் தெரியுமாம்மா? லக்னம் தெரியல சார். சரி 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 சரி. இப்போ வந்துமா இந்த டைம் எவ்வளோ வயசு கரெக்டாக? 23ங்களா? 23 நடக்கு சார். சரி, முதல் சனியில் வந்திருக்காங்க. அதனால் நீங்கள் ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஞ்சம் வந்து சிரமம் பார்க்காம பாப்பாவை கூட்டிக்கின்னு திருநள்ளாருக்கும் திருக்கொள்ளிக்காடுக்கும் போயிட்டு வந்துருங்க. சரி. திருநள்ளாறில் போயிட்டு நல திருத்தரத்தில் முடிஞ்சால் அவங்க யூஸ் பண்ண துணியெல்லாம் விட்டுட்டு தண்ணியில் முக்கி விட்டுட்டு தலையில் தண்ணியை தெளிச்சுக்க சொல்லுங்கள். சனி பகவானை பார்த்து தரிசனம் பண்ணிட சொல்லுங்கள். அடுத்தது திருக்கொள்ளிக்காடுக்கு போயிட்டு அங்கே இருக்கிற பொங்கு சனீஸ்வரருக்கு அபிஷேகம் பண்ணி அந்த விபூதியை தினமும் உங்கள் பாப்பாவை வச்சுட்டு வர சொல்லுங்கள். இது ரொம்ப முக்கியம். ஏன்னா அப்போ தான் அந்த தடையெல்லாம் படிப்படியாக குறையும். நீங்கள் இருக்கிற ஊர் பக்கத்துலேயே சிவன் கோயில் இருக்காமா? ஆமா, இருக்குது இருக்குது. இன்னைக்கு கூட போயிட்டு வந்தோம் காலையில. அந்த சனிக்கிழமை விடாமல் 6லேருந்து 7 மணிக்குள்ளே போயிட்டு வர சொல்லுங்கள் பாப்பாவை. சரி சார். அப்போ உடனே நல்ல ஒரு உத்தியோக பிராப்தம் கை கூடுமா, பயப்படவே வேண்டாம். கண்டிப்பா வேலை கிடைக்கும்ல? கண்டிப்பாக கிடைக்கும். இதை பண்ணிட்டு வாங்க, சீக்கிரம் கிடைச்சிச்சு. நீங்களே வேந்தர் டிவிக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க. சரி. கல்யாணம் முடியுமா சார்? கல்யாணம் எப்போ? கல்யாண பிராப்தம் கை கூடுறதுக்குமா நீங்கள் அடுத்த வாட்டி ஒரு வாட்டி பண்ணுறச்சு லக்னத்தையும் சேர்த்து சொல்லுங்க. ரொம்ப எளிமையாக சொல்லிடலாம் பரிகாரங்கள். சரி. நன்றிம்மா. நன்றிம்மா. நன்றி சார். மற்றொரு நேரம் இருக்காங்க. வணக்கம், ஜோதிட நேரம். ஹலோ மேடம். வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் தீபா. யாருக்காகம்மா கேள்விகளை கேட்கணும்? எனக்காக தான் கேட்கணும். கேளுங்கம்மா, கேளுங்க, ஜோதிடர் கிட்ட கேளுங்க. சார், என்னோட ராசி ரிஷப ராசி. சரிங்கம்மா. ரோகிணி நட்சத்திரம். சரிங்கம்மா. எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். வயசு சொல்லுங்கம்மா. வயசு வந்து இப்போ 22 முடிஞ்சு 23 நடந்துட்டு இருக்கு சார். அதாவதுமா இப்போ என்ன கேள்வி, பர்டிகுலர் கேள்வி எதாவது இருக்காம்மா? பர்டிகுலர் கேள்வி, இப்போ பிரெக்னெண்டா இருக்கேன், குழந்தை பிறக்கிற நேரம் எப்படி இருக்கும்? சரி, நீங்கள் எங்கே இருக்கீங்கம்மா? எந்த ஏரியாவில் இருக்கீங்க? சென்னையில் தான் சார், திருவேற்காடு. திருவேற்காடில் தானம்மா இருக்கீங்க? ஹலோ. ஆமாம் சார். புதன்கிழமை மாதத்துக்கு ஒரு புதன்கிழமை அங்கே இருக்கிற அம்மன் கோயிலில் இருக்கிற புத்து மண்ணையும் சேர்த்து புத்தம்மனையும் சேர்த்து சுற்றிட்டு வாங்க. சரிங்க. புதன்கிழமை ரெகுலராக பண்ணுங்க. அந்த ஏன்னா 5ஆம் இடத்துல உள்ள ராகுவால் அந்த குழந்தை அமைப்பில் வந்து குழந்தை வெளியில் வர வரைக்கும் எந்த பாதிப்பும் இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த பரிகாரம் உதவும். ஓகே சார். அடுத்தது வந்து எப்பயுமே வந்து அபிராமி அந்தாதியில் இருக்கிற 73வது பாடலை குழந்தை பிறக்கிற வரைக்கும் பயபக்தியோடு படிங்க. அபிராமி அந்தாதிங்களா? ஆமாம், அந்தாதியில் இருக்கிற பாடல் நம்பர் 73. சரிங்க சார். இது ரெகுலராக படிச்சுட்டு வந்தீங்கன்னா ஒரு குறையும் இல்லாமல் இருக்கும். மேலும் வந்து எல்லாமே நல்லபடியாக ஆகிட்ட பிறகு குழந்தை பிறந்த 1 வருஷத்துக்குள்ளே சென்னையில் மகாலிங்கபுரத்தில் இருக்கிற ஐயப்பன் கோயில் இருக்கு இல்லைங்களா,
சரிங்க சார். மகாலிங்கபுரம் ஐயப்பன் கோயிலில் இருக்கிற குருவாயூரப்பனுக்கு துலாபாரம் கொடுத்துருங்க, குழந்தைக்கு எடைக்கு எடை. சரிங்க சார். அது நல்லா இருக்கும், வேற ஒன்றுத்துக்கு பயப்பட வேண்டாம். சரி சார், எங்க வீட்டுக்காருக்கு கேட்குறேன் சார். சொல்லுங்க, என்ன கேட்கணும்? அவர் வந்து விருச்சிக ராசி கேட்ட நட்சத்திரம். சரி, வயசு சொல்லுங்க. 26 சார். அதாம்மா, இப்போ வந்து அவருடைய அமைப்பில் வந்து 2வது சனி தான் நடக்குது அவருக்கு. அதனால பொங்கு சனிக்காக பயப்பட வேண்டியதில்லை. ஆனால் அதே சமயம் வண்டி வாகனத்துலலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும்னு சொல்லுங்க. சரிங்க சார். தொழில் எப்படி புதுசா தொழில் எடுக்கலாம்னு இருக்கோம், எப்படி இருக்கும் சார் அது சார்? இல்லை, தைரியமாக எடுக்கலாமா? இப்போ எடுக்கலாம், அதை தள்ளி கொண்டே போக வேணாம், எடுத்துருங்க. அவருக்கு இன்னும் நல்லபடியாக தொழில் அமைப்பில் நல்லா வர்றதுக்கு பஞ்சவடி ஆஞ்சநேயர் க்ஷேத்திரம்னு இருக்கும், திண்டிவனத்துலேருந்து பாண்டிச்சேரி போகிற வழியில். அந்த க்ஷேத்திரத்துக்கு போயிட்டு ஒரு தடவை அர்ச்சனை பண்ணிட்டு வர சொல்லுங்க, உடனடியாக தொழில் அமைப்பும் கை கூடிடும். நன்றிம்மா. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க சார். மற்றொரு நேரம் இருக்காங்க. வணக்கம், ஜோதிட நேரம். ஹலோ, வணக்கங்க. வணக்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? நாங்க மதுரையிலிருந்து பேசுறோங்க. யாருக்காகம்மா கேள்விகளை கேட்கணும்? என் மகனுக்கு கேட்கணுங்க. பேசுங்கம்மா, ஜோதிடர் கிட்ட. என் மகன் பேர் பாலாஜி. சொல்லுங்கம்மா. வணக்கம்மா பாலாஜி அம்மா. 1992 5வது மாசம் 21ஆம் தேதி பிறந்தாப்புல. இப்போ அவனுக்கு வந்து பிசினஸ் ஆரம்பிக்கலாமா, புது பிசினஸ் ஆரம்பிக்க போறோம். கொஞ்சம் ராசி நட்சத்திரம் சொல்லுங்கம்மா திருப்பி. நட்சத்திரம் வந்து உத்திராட நட்சத்திரம், தனுசு ராசி. சரி, தனுசுல ராகு இருக்கிறாரு. சரி, லக்னம் தெரியுமா? லக்னம் வந்து கடக லக்னம். கடக லக்னம். ஆமா. சரிம்மா. அந்த திசை தான் ஓடுது, அந்த புத்தி தான் நடக்குது. என்னங்கம்மா? ராகு திசை தான் நடக்குது. சரி சரி, ராகு புத்தி நடக்குது. இப்போ அவன் பிசினஸ் பண்ணலாமா, புது பிசினஸ் ஆரம்பிக்க போறோம் பார்ட்னரா. அதாவது பிஸ்னஸ் பண்ணுறதை பற்றி பிரச்சனை இல்லைம்மா. வயசு என்ன சொன்னீங்க? 22 வயசு தானே ஆகுது அவருக்கு? ஆமாம் ஆமாம், 22 வயசு தான் ஆகுது. ஆமாம், அது முதல் 7.5 சனியில் இருக்காருன்னு மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்க. அதனால் குருபலம் வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஜூலை 4ஆம் தேதியிலேருந்து குருபலம் வந்துடும். சரிங்க. அதுக்கு பிறகு பெரிய அளவுக்கு ஏதாவது நம்ம முதலீடெல்லாம் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப அர்ஜென்ட் பண்ணி இப்போ பண்ணாமல் கொஞ்சம் குறைஞ்ச லெவலில் முதலீடு பண்ணி செய்கிறது தான் நல்லது. சரிங்க. ரொம்ப பெரிய அளவுக்கு பண்ண வேணாம். அடுத்தது கண்டிப்பாக பழனிக்கு வருஷம் போயிட்டு வரணும். சரிங்க. அப்போ தான் வந்து அவருடைய பிஸ்னஸ் ஆரம்பித்தாலும் அது நல்ல லெவலுக்கு பெரிய லெவலுக்கு வருவதற்கு சாத்தியம் வரும். சரிங்க. செவ்வாய்க்கிழமை பக்கத்தில் இருக்கிற முருகர் சன்னிதானத்தில் போய் அர்ச்சனை பண்ணிக்க சொல்லுங்க. சரிங்க. செவ்வாய்க்கிழமை இரவு அரிசி இல்லாத உணவு எடுத்துக்க சொல்லுங்க. சரிங்க. இந்த அமைப்பு பண்ணாருன்னா அவருடைய தொழில் தைரியமாக தொடங்கலாம். ராகு திசைக்கும் தொழிலுக்கு பயப்படணும் அவசியம் கிடையாது. இப்போ ராகு வந்து அவருக்கு சந்திரனுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துலையும் லக்னத்துக்கு 3ஆம் இடத்துல இருப்பது விசேஷம். நீங்கள் மதுரையிலே இருக்கிறனால அடிக்கடிக்கு சங்கரன் கோயிலில் போயிட்டு கோமதி அம்மன் சன்னிதானத்து எதிரில் இருக்கிற ஸ்ரீசக்கர குழியில் உட்காந்துட்டு வந்தாருன்னா இந்த ராகு ஜனன காலத்திலே பாதிப்பு இருந்தாலும் ஒன்றும் நடக்காது, நெகட்டிவ் நடக்காது. சரிங்க. சந்தோஷம். கேட்கலாமா சார்? சந்தோஷமா சொல்லுங்க. பொண்ணு வந்து 1987 பிறந்தா. ஒவ்வொருத்தருக்கு சொன்னா நிறைய பேர் வெயிட்டிங்ல இருப்பாங்கல்லம்மா. இது மட்டும் கொஞ்சம் சொல்றேன். அவ டைவர்ஸ் ஆயிடுச்சு அவருக்கு. அதுதான் சொல்லுங்க. அவ வந்து அவளுக்கு வந்து நாங்க அரேஞ்ச் மேரேஜ் தான் பண்ணோம், டைவர்ஸ் பண்ணிட்டா. சரி, லக்னம் மட்டும் சொல்லுங்க. பொண்ணு லக்னமும் ராசியும் சொல்லுங்க. மிதுன லக்னம், பூர நட்சத்திரம், சிம்ம ராசி. சரி, மிதுன லக்னம், பூர நட்சத்திரம், சிம்ம ராசி. ஆமா. அவளுக்கு 7 கூடையவன் 10ல இருக்காப்ல. இருங்கம்மா, நானே சொல்றேன். 7 கூடையவன் 10ல இருந்தாவே அது குரு கேந்திராதிபதி தோஷம் ஆகுது இல்லையா? ஆமாங்க. அப்ப நீங்க நட்சத்திர பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்றச்ச ஜோசியர் சொல்லியிருக்கணும் இல்லையா? சொல்லல சார். கலத்திர தோஷம் இருக்கிறது என்பது கரெக்டா சொல்லணும் இல்லையா? ஆமாங்க. அந்த கலத்திர தோஷம் தான் அதனுடைய வீரியம் வந்து ரொம்ப கடுமையா இருக்குமா. சரி. அதுக்கு செவ்வாய் தான், ஜாதகத்துல செவ்வாய் இருந்தா தான் கல்யாணம் தடையாகுன்றதுக்கே அவசியம் கிடையாது. சரிங்க. 7ஆம் பாவாதிபதி ஆட்சி பெற்றிருப்பதும் ஒரு தோஷமே. சரிங்க. 7க்குரிய, ஏன்னா உங்களுக்கு ஜோசியம் தெரிஞ்சனால 7க்குரிய குருவானவர் 10ஆம் இடத்துல மீனத்துல இருப்பதும் ஒரு தோஷமே. அது நீங்க சொல்றதுபடி 7க்குரிய குரு 10ஆம் இடமான மீனத்துல தானே இருக்காரு. ஆமா இருக்காரு. அங்க 4 நட்சத்திரம் இருக்கு. சூரியன், புதன், ராகு இருக்காரு. அதாம்மா, அப்ப புதன் வந்து நீசமாயிருக்காரு, அஸ்திங்கிதமும் ஆயிருக்கு. அப்போ வந்து இந்த அமைப்பு வந்து லக்னாதிபதி நீசமாயிருக்கிறதுனால குருவானவர் ஆட்சி பெற்றிருப்பதும் ஒரு தோஷம். அதுக்கேற்ற மாதிரி பர்ஃபெக்டான அந்த அமைப்பு ஜாதகம்லாம் பார்க்கலன்னா அது கடுமையான அந்த தோஷம் வந்து தொடர்ந்து தான் இருக்குமே தவிர குறையாது. ஸோ சிரமம் பார்க்காம திருச்செந்தூர் போய் பச்சரிசி துலாபாரத்தை உங்கள் பொண்ணை வருஷம் கொடுக்க சொல்லுங்கள். அபிஷேகம் பண்ணி திருச்செந்தூர் விபூதி அபிஷேகம் பண்ணி அந்த விபூதி தினமும் வச்சுட்டு வர்றது தான் இந்த தோஷம் இருந்தாலும் அதனுடைய வீரியத்தை குறைக்குமே தவிர தோஷம் முழுவதுமாக குறையும் நம்பாதீங்க. ஸோ உங்கள் பொண்ணை வந்து திருமணம் முடிந்த பிறகும் பெரிய கனவுகள்லாம் இல்லாமல்
நமக்கு தோஷம் இருக்குது, அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாழணும்னு சொல்லி வாழ்ந்துக்க சொல்லுங்கள். நன்றிம்மா. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க சார். மற்றொரு நேரம் இருக்காங்க. வணக்கம், ஜோதிட நேரம். ஹலோ, வணக்கம் சார், எங்கிருந்து சார் பேசுறீங்க? நாங்க பொள்ளாச்சியிலிருந்து பேசுறேங்க. பெயர் இளங்கோவன். யாருக்காக சார் உங்களோட கேள்விகளை கேட்கணும்? எனக்காக தானுங்க மேடம். பேசுங்க சார் ஜோதிடர் கிட்ட. சார் வணக்கம் சார். வணக்கம் சார், பொள்ளாச்சி சார். ஆமாங்க, பொள்ளாச்சி. 22/8/56 பிறந்தேங்க சார். சரி. சதய நட்சத்திரம், கும்பராசி. ஆ, நான் 2 வீலர் ஒர்க் ஷாப் நடத்திட்டு இருக்கிறேன். 58 வயசு ஆகுதுங்களா? ஆமாங்க. சரி, சதய நட்சத்திரம், கும்பராசி, சொல்லுங்க. கும்பராசி சார். தொழில் கொஞ்சம் ரொம்ப டல்லா இருக்குங்க. ஆ, அது விஷயமா கேட்கலான்னு கூப்பிட்டேன் சார். லக்னம் தெரியுமா சார்? சார் என்னங்க? லக்னம் தெரியுங்களா? லக்னம் தெரியலைங்க, இது வரைக்கும் நான் கேட்டு தெரிஞ்சுக்கல. சரி, புதன் தசை நடக்குதுங்களா உங்களுக்கு இப்போ? அதான் அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரியாதுங்க. பரவாயில்ல விட்டுடுங்க. அதாவது எவ்வளோ நாளாக அந்த தொழில் அமைப்பு பாதிப்பாக இருக்கு? ரொம்ப வருஷமாவே இருக்கு, ஒரு 4-5 வருஷத்துக்கு மேலேயே இருக்கு. சரி, வேற ஒன்றுமே, நீங்கள் எங்கே பொள்ளாச்சியில் தானே இருக்கீங்க? ஆமாங்க. அங்கே யாருக்கிட்டையும் எதுவுமே கேட்காதீங்க. சரிங்க. நேராக குருவாயூரை போய் பிடிச்சிக்கோங்க. சரிங்க. குருவாயூர் கிருஷ்ணருக்கு வந்து ரெகுலராக போயிட்டு வாங்க. முடிஞ்சால் 3 மாதத்துக்கு ஒரு தடவை போயிட்டு வாங்க. சரிங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை குருவாயூரப்பனுக்கு துலாபாரம் கொடுங்க. புரிஞ்சுதுங்க. புதன்கிழமை மத்தியானம் 1 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் புத ஓரைன்னு வரும். ஆமாங்க. அந்த புத ஓரையில் யாருக்காவது முடிஞ்சா ஒருத்தருக்காவது சாப்பாடும் தண்ணியும் கொடுக்கணும். சரிங்க. ஆனால் வந்து அவங்க உங்ககிட்ட வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் கொடுக்கக்கூடாது. புரிஞ்சுதுங்க. சரிங்க. ஏழையாக பார்த்து தேடி கொடுக்கணும். சரிங்க. சரிங்க. அந்த குருவாயூரப்பன் படத்தை வச்சு தீபம் ஏற்றிக்கினே வாங்க. சரிங்க. நாராயணியம்னு ஒரு கேசட் கிடைக்கும். சரிங்க. அதை வந்து உங்களுக்கு இது புரியலனாலும் அந்த மந்திரத்தினுடைய உச்சாடன பலம் உங்களை பெரிய அளவுக்கு சங்கடத்திலேருந்து நிவர்த்தி பண்ணும். சரிங்க. ஏன்னா இப்போ நடக்கிற இந்த திசை வந்து கடன் திசைன்னு பேர் இதுக்கு. சரிங்க. அதனால ரொம்ப கவனமாக இருக்கணும். இது பண்ணீங்கன்னாவே நிறைய லெவலுக்கு உங்களுக்கு டெவலப்மெண்ட் ஆகிடும். சரிங்க. ரைட். வாழ்த்துக்கள். நன்றி சார். நன்றி சார். மற்றொரு நேரம் இருக்காங்க. வணக்கம். ஹலோ, வணக்கம், ஜோதிட நேரம். எங்க பொண்ணுக்காக கேட்கணும், குழந்தை பாக்கியத்துக்காக. கேளுங்கம்மா ஜோதிடர் கிட்ட. வந்து 17/3/1983 பிறந்தவங்க. சரி. அஸ்வினி நட்சத்திரம், சரி. மேசராசி, லக்னம் வந்து மிதுன லக்னம். சரி. 5ல சனீஸ்வர் இருக்காரு. சரி, 5ல் சனி இருந்தாலும் சுக்கிரன் எங்க இருக்காரு? அதுதான் ரொம்ப முக்கியம். சுக்கிரன் வந்து 11ல இருக்காரு. சுக்கிரனும் சந்திரனும். சுக்கிரனும் சந்திரனும் 11ல் இருக்காங்க, மேஷத்துல இருக்காங்க. சரி, அந்த சுக்கிரன் வந்து சனியை பார்ப்பதும் சனி வந்து சுக்கிரனை பார்ப்பதும் தான் இந்த தோஷம். ஓகே. ஸ்ரீரங்கத்துல போயிட்டு ரெகுலரா போயிட்டு ஒரு வெள்ளிக்கிழமை, வருஷத்துக்கு ஒரு வெள்ளிக்கிழமை போய் தரிசனம் முடிச்சுட்டு 33 தயிர் சாதத்தை தானம் கொடுக்கணும். சரிங்க சார். அடுத்தது வெள்ளிக்கிழமை பக்கத்துல இருக்க பெருமாள் தாயார் சன்னிதானத்துக்கு வெண்மலர் கொடுத்து அர்ச்சனை பண்ணிக்கணும். சரிங்க சார். விஷ்ணு சகஸ்ரநாம பாடலை கேட்பதன் மூலமாக இந்த தோஷ நிவர்த்தி ஏற்படும். சரிங்க சார். அடுத்தது வந்து அபிராமி அந்தாதியில் இருக்கிற பாடல் 40வது பாடலையும் 75வது பாடலையும் வாழ்க்கை முழுவதும் ஜபிக்கணும். சரிங்க சார். அந்த ஜபிச்சாதான் அந்த ஹார்மோன் குறைபாடு நிச்சயமா தீரும். அவங்க ட்ரீட்மெண்ட்ல தான் இப்ப போய்கிட்டு இருக்கு. அதுதான்மா, அந்த ட்ரீட்மெண்ட் சக்சஸ் ஆகுறதுக்கும் இந்த பாடல் வந்து அவ்வளோ சக்சஸ் கொடுக்கும். 40-75 சார். 40வது பாடலும் 75வது பாடலையும் தயவு செய்து சொல்லுங்க. சரிங்க சார். அதனால இந்த குறை தீர்ந்த பிறகும் விட்டுடக்கூடாது. சரிங்க சார். வாழ்க்கை முழுவதும் இந்த உலகத்தில் பரவி இருக்கிற முழுவதும் சொல்லிக்கினே இருக்கணும். சரிங்க சார். அதை மட்டும் சொல்லுங்க, நல்லது நடக்கும். சரிங்க சார். வாழ்த்துக்கள். நன்றிம்மா. தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்க சார். நம்ம யோகங்களை பத்தி பேசிட்டு இருந்தோம், அதை பத்தி இன்னும் விரிவா பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒரு பிரேக் எடுத்துட்டு வந்தேன். நன்றி. ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். ஜோதிட நேரத்திற்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறோம் சார். நம்ம யோக பலன்களை பற்றி பார்த்துட்டு இருந்தோம். இந்த யோகம் வந்து எந்த வயதில் வரும்? குறிப்பிட்ட வயதில் தான் வரும் அப்படின்னு இருக்கா? அப்படி வந்ததுன்னா அது எவ்வளவு காலங்கள் இல்லைம்மா, சப்போஸ் வந்து பரிவர்த்தனை யோகங்கள் இருக்கு. அதாவது ஒரு குறிப்பாக வச்சுக்கினீங்கன்னா, புதன் வீட்டில் போய் சனி உட்காருது, சனி வந்து புதன் வீட்டில் உட்காருது. இந்த தசை ஆரம்பித்தாவே அந்த யோகம் வரும். ஆனால் அது யோகம் வந்து கடைசி வரைக்கும் இருக்காது, அந்த தசை வரைக்கும் தான் இருக்கும். சப்போஸ் செவ்வாய் வந்து மிதுனத்தில் இருக்குதுன்னு வச்சுங்க, அந்த மிதுனத்துக்கு உண்டான புதன் மேஷத்தில் இருக்குதுன்னு வச்சுங்க. செவ்வாய் தசைன்னா 7 வருஷம்தான். அந்த 7 வருஷம் அந்த யோகம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் தசையில் உனக்கு அது நடக்கும், நெகட்டிவ் நடக்கும்னுவாங்க. அதெல்லாம் நடக்காது. பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும், நிறைய பூமி வாங்குவாங்க. 7 வருடங்கள், 7 வருடம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த யோகம் இருக்குமான்றதுக்கெல்லாம் கேரண்டி கிடையாது. இந்த மாதிரி யோகங்களும் உண்டு.
ஆனால் அதே மாதிரி நீசபங்க ராஜயோகம்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் 36 வயசு, சிலருக்கு 38 வயசு, அந்த மாதிரி எம்ஜிஆருக்கெல்லாம் வந்து 42 வயசு அப்படி ஆரம்பித்து ஸ்டில் டெத்து வரைக்கும் அந்த யோகங்கள் மாறவே மாறாது. அந்த மாதிரி யோகங்கள்லாம் தான் எப்பயுமே லைஃப்பில் வந்து ஒரு பெரிய யோகங்கள். ஏன்னா இளம் வயதில் யோகம் வந்து அது போயிடுறதோட அந்த நடு வயதில் 33 வயதுக்கு மேல் வரக்கூடிய கெட்டவன் கெட்டிட்டால் ராஜயோகம், இந்த நீசபங்க ராஜயோகம்லாம் வருவது எப்படின்னா, அவன் மனிதன் ரத்தம் சுருங்க 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 கூட அந்த யோகங்கள் இருந்து அவன் கடைசி காலத்தில் இந்த இறுதி யாத்திரை போகின்ற வரையில் அந்த யோகங்கள் இருப்பது தான் பெரிய யோகம். அந்த மாதிரி யோகம் பார்த்திங்கன்னா லட்சத்தில் ஒருத்தருக்கு அப்படி கண்டிப்பாக இருக்கும். நிச்சயமாக பிறந்த எல்லாருக்கும் ஒரு யோகம் இருக்கும். அதனால தான் 30 வயசும் வாழ்ந்தவர்களே 30 வயசும் தாழ்ந்தவர்களே என்பது வந்து அந்த யோகத்தை வச்சு தான் சொல்கிறது. அது ஏனென்றால் சனி பரிவர்த்தனை என்பது ஒரு ஜாதகத்தில் ஒரு ராசியில் 2.5 வருடம் இருக்கும். அது பார்த்திங்கன்னா 12 கட்டத்துக்கு 30 வருடம் வரும். ஸோ சனியே சில இடத்துல வருகின்ற சமயத்தில் யோகங்கள் ஸ்டார்ட் ஆகும். அதனால தான் 30 வருடம் தாழ்ந்தவர்களே 30 வருடம் உயர்ந்தவர்களே என்பது ஜோதிடத்தின் விதி. ஸோ யோகங்களில் வந்து இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிறது. தொடர்ந்து பேசலாம் சார். அதுக்கு நேர் பார்த்துட்டு வந்துடலாம். வணக்கம், ஜோதிட நேரம். வணக்கம் மேடம். எங்க இருந்துமா பேசுறீங்க? நாங்க ஈரோட்ல இருந்து பேசுறோம் மேடம். யாருக்காகமா கேள்விகளை கேட்கணும்? தங்கச்சிக்காக கேக்குறோம். பேரு சரோஜா. பேசுங்கம்மா ஜோதிடர் கிட்ட. வணக்கம் சார். வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. சார் நான் தங்கச்சிக்காக பேசுறேன் சார். தங்கச்சியோட ராசி வந்து மீன ராசி, ரேவதி நட்சத்திரம், சரி, 3ஆம் பாதம். தங்கச்சிக்கு வந்து அவ வந்து 2/6/1986 பிறந்திருக்கா சார். 84. 86 சார். 86னா 28 வயசு ஆகுது. தங்கச்சிக்கு அலைன்ஸ் பாத்துக்கிட்டே இருக்கோம் சார். ஆனா அது ஒரு 2 வருஷமா பாத்துருக்கோம், தடங்கலாயிட்டே இருக்கு. சரிங்கம்மா. ஆக்சுவலா ஒண்ணு லக்னம் தெரியாது இல்லையா உங்களுக்கு? லக்னம் தெரியல சார். லக்னம் சொல்லி போட்டாதின்னு சொல்றது சார். சரி, ஓகே ஓகே. அதாவது உங்கள் தங்கச்சிக்கு வந்து இப்போ நடக்கிற இந்த திசை சுக்கிர திசைமா? சொல்லுங்க. அந்த சுக்கிர திசை முடிவுங்கிற சமயத்தில் இருக்கிறாங்க அவங்க. ஏன்னா 3ஆம் பாதம் தானே சொன்னீங்க ரேவதி? ஆமாம் சார். ஆமாம் சார். இப்போ வந்து உங்கள் தங்கச்சிக்கு ஒரே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுங்க. அவங்கள சார் எங்கே இருக்கீங்க நீங்கள்? நாங்க சொந்த ஊர் திருநெல்வேலி சார். ஆனா ஈரோட்ல இருக்கிறோம் சார். இப்போ உங்க தங்கச்சியோட ஒரு தடவை வந்து சூரியனார் கோயிலுக்கு போயிடுங்க. சரிங்க சார். சூரியனுக்கு போயிட்டு பசுனை கொடுத்து அர்ச்சனை பண்றதோட அந்த கோயில்ல இருந்து அபிஷேக விபூதியை வாங்கி வந்துருங்க. அந்த விபூதியோட நல்ல விபூதியை மிக்ஸ் பண்ணிட்டு டெய்லி உங்க தங்கச்சியை வச்சுட்டு வர சொல்லுங்க. சரிங்க சார். ஆதித்ய இருதயம்னு ஒரு மந்திரம் இருக்கும். ஆதித்ய இருதயம். சரிங்க சார். அது சூரியனை பத்தி மந்திரங்கள். சரிங்க. அந்த மந்திரத்தை டெய்லி கேசட் வாயிலாக கேட்டு மனப்பாடம் செய்ய சொல்லுங்க. சரிங்க சார். அப்புறமா ஞாயிற்றுக்கிழமை பக்கத்தில் இருக்கிற ஆஞ்சநேயருக்கும் சூரியனுக்கும் ஒரு அர்ச்சனை பண்ணிக்கட்டும், இல்லைன்னா பசுனையால தீபம் ஏற்றட்டும். சரிங்க சார். இந்த திருமணத்தில் இருக்கிற தடை நல்லபடியாக நிவர்த்தி ஏற்படும். அதோட வந்து கொஞ்சம் விரைவில் திருமணம் வந்து நிச்சயமாக நடக்கும்ன்ற நம்பிக்கையோட அபிராமி அந்தாதியில் இருக்கிற பாடல் 17, 35 பயபக்தியோட படிக்க சொல்லுங்க. சரிங்க சார். ஆனா இந்த 2 பாடலையும் வந்து கல்யாணம் வரைக்கும் தான் படிக்கணும். சரிங்க சார். தாலி ஏறின உடனே இந்த பாடலுக்கு குட் பை சொல்லிடணும். நன்றிம்மா. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க சார். மற்றொரு நேரம் இருக்காங்க. வணக்கம், ஜோதிட நேரம். வணக்கம் சார். நான் சுரேந்திரன், சென்னையில இருந்து பேசுறேன். யாருக்காக சார் கேள்விகளை கேட்கணும்? எனக்காக தான். பேசுங்க சார் ஜோதிடர் கிட்ட. சார் நான் மகர ராசி, திருவோண நட்சத்திரம். சந்தோஷம், சொல்லுங்க சார். எனக்கு 29 வயசு ஆகுது சார். சரி. நான் இப்போ வெளிநாடு போகலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். சரி. அது எப்படி போகலாமா, என்ன சார்ந்தவங்களுக்கு அது நல்லா இருக்குமா, அதை கேட்குறேன் சார். சரி, உங்க லக்னம் தெரியுமா சார் சுரேந்திரன் சார்? சார் லக்னம் தெரியல சார். சரி, வயசு என்ன சொன்னீங்க? 29 சார். 29 உங்களுக்கு? ஆமாம் சார். இப்போ ராகு திசை நடக்குதா உங்களுக்கு? இது சரியா தெரியல. சரி, பரவாயில்ல. அதாவது இப்போ வெளிநாட்டு போகிறதுக்கு வந்து இந்த டைம் வந்து ரொம்ப பெஸ்ட் டைம் உங்கள் லைஃப்பில். ஓகே ஓகே சார், தேங்க்ஸ் சார். அதை வந்து நெகட்டிவாக நினச்சிக்காதீங்க. அது நடக்குமோ இது நடக்குமோ இல்லை, உடனே சான்ஸ் கிடைக்கிறச்ச ஓடிடுங்க. சரிங்க சார். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு சென்னையில் இருக்கிறனால ஓகே சார் அடையாறில் ஸ்ரீ அனந்த பத்மநாப கோயில் இருக்கும். ஓகே சார். மலர் ஹாஸ்பிட்டல் பின்பக்கம் வரும் அந்த கோயில். ஓகே சார். அந்த கோயிலுக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை வெள்ளிக்கிழமை உங்கள் பேருக்கு ஒரு அபிஷேகம் பண்ணிவிடுங்க. ஓகே சார். சென்னையில் முடியிறச்ச மாதத்துக்கு ஒரு வெள்ளிக்கிழமை அந்த சன்னிதானத்துக்கு போய் 5 முறை வலம் வந்து கொடிமர நமஸ்காரம் பண்ணிக்கோங்க. சரிங்க சார். உத்தியோக நிமித்தமான பிரச்சனை பரிபூர்ண நிவர்த்தி ஏற்பட்டுரும்.
ஓகே ஓகே சார். ஆல் தி பெஸ்ட். ஓகே சார், தேங்க்ஸ் சார். நன்றி சார். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க சார். மற்றொரு நேரம் இருக்காங்க. வணக்கம் ஜோதிட நேரம். வணக்கங்க. வணக்கம்மா, எங்க இருந்துமா பேசுறீங்க? நாங்க ஈரோட்ல இருந்து பேசுறேங்க. உங்க பேர் சொல்லுங்கம்மா. நான் என் பொண்ணுக்காக கேக்குறேங்க. பேசுங்க ஜோதிடர் கிட்ட. பொண்ணு பேரு சார். வணக்கம் சார். வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. பொண்ணு பேரு அனந்தலட்சுமி. சரிங்கம்மா. டேட் ஆஃப் பர்த் 15/7/92ங்க. சரி. உத்திராட நட்சத்திரம் 4ஆம் பாதம், மகர ராசி, கும்ப லக்னம். இப்ப வந்து ராகு திசை நடக்குதுங்க. ராகு திசையில குரு புக்தி நடக்குதுங்க. எங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்றேன் அதுக்கு தான் கேக்குறேங்க. கல்யாணம் பண்ணலான்னு இருக்கிறேங்க. சரி, அதாவது இப்ப நல்ல நேரமா, ஒன்றும் பயப்படாம, ஒரு பிரச்சனையும் கிடையாது. பட் இருந்தாலும் இந்த கல்யாண அமைப்புல ஏதாவது பாதிப்புகள் இருக்குதுன்னு உள்ள ஏதாவது மனசுல பட்டா கூட நான் சொல்ற ஒரு சின்ன பரிகாரம் பண்ணிக்கங்க. உங்க வீடு பக்கத்துல எங்க இருக்கீங்க? நாங்க ஈரோட்ல இருக்கிறேங்க. ஈரோட்லனா கொடுமுடி இருக்குமே? ஆமாங்க, கொடுமுடிங்க. அந்த கொடுமுடியில போயிட்டு ஒரு ஞாயிற்றுக்கிழமைக்கு அங்க இருக்கிற தெய்வத்தை தரிசனம் பண்ணிட்டு முடிஞ்சா ஒரு அபிஷேகம் பண்ணிடுங்க. சரிங்க. அபிஷேகம் பண்ணிட்டாவே போதும். வேற எந்த பெரிய பரிகாரமும் தேவையில்லை இப்போதைக்கு. சரிங்க. அந்த பரிகாரத்தினுடைய எஃபெக்ட் உங்களுக்கு சீக்கிரமா உங்க பொண்ணுடைய, ஏன்னா டைம் வந்து இப்போ ரொம்ப நல்லா இருக்கு. சரிங்க சார். ராகு தசையில நீங்க சொன்ன அந்த குரு புத்தி தானே இப்ப நடக்குது? ஆமாங்க, ராகு திசையில குரு புக்தி நடக்குது. அதனுடைய எஃபெக்ட் பரிபூர்ணமா இருக்கும். அடுத்தது உங்க பொண்ணுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல வரப்போறார் குருன்னு எல்லாம் பயப்பட வேணாம். குரு வந்து உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துக்கும் 12ஆம் இடத்துக்கும் மறைந்தவர் 8ஆம் இடத்தில் மறைவது பெரிய விசேஷம். சரிங்க சார். அதனால சீக்கிரமா வந்து கெட்டிமால சத்தம் கிடைக்கும். எல்லாருக்கும் நல்ல ஜாம் விருந்து போடுங்க. சரிங்க சார். வாழ்த்துக்கள். நன்றிம்மா, நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க சார். மற்றொரு நேரம் இருக்காங்க. வணக்கம் ஜோதிட நேரம். ஹலோ. வணக்கம்மா, சொல்லுங்க. உங்க பேர் சொல்லுங்கம்மா. என் பேர் லதாங்க. யாருக்காகம்மா கேள்விகளை கேட்கணும்? எங்க வீட்டுக்காரர் பேர் ஸ்ரீனிவாசன். 46 வயசு நடக்குது. ஜோதிடர் கிட்ட பேசுங்கம்மா. நமஸ்தே சார். வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. அவர் பேர் ஸ்ரீனிவாசன். 46 வயசு நடக்குது. சரி. உத்தரத்தாதி மீனராசிங்க. சரி. லக்னம். சரி. எந்த ஒரு இது முன்னேற்றம் இல்லைங்க. என்ன சொல்லுவாங்களே, 6 படி என்ன 3 படி சறுக்குதுன்ற மாதிரி. அது எப்படிமா கரெக்டா கணக்கு வச்சிருக்கீங்க? 6 படினா 3 படி தான் சறுக்குதுன்னு? நம்ம ஒரு முயற்சி எடுத்தா அதுல பாதி தான் நடக்குதுங்க. முழு இதுவும் கிடைக்க மாட்டேங்குது. சரி, என்ன வேணும் உங்களுக்கு கரெக்டா? இப்போ வீடை கட்டணும்ன்றது ஆசைங்க. ஆனா அது வந்து தடங்களாவே போகுது. அதுக்கு என்ன வந்து பணம் ரெடி பண்ணா அதுக்கான அமைப்பு கிடைக்கல, டைம் இல்லைன்றாங்க. 2 விஷயமா. உங்க ஹஸ்பண்ட வந்து திங்கக்கிழமை தோறும் பக்கத்துல இருக்கிற சிவன் கோயிலுக்கு போயிட்டு வந்து வில்வத்தை கொடுத்து அர்ச்சனை பண்ணாவே போதும். அவர் லைஃப்ல எல்லாமே கிடைக்கும். ஓகே சார். ஓகே. வேற பெரிய பரிகாரமே தேவையில்லை. சிவஸ்துதின்னு ஒரு கேசட் இருக்கும், இல்லைன்னா ருத்ரம்னு ஒரு கேசட் இருக்கும். இதை ரெகுலரா கேட்டுன்னு வர சொல்லுங்க உங்க ஹஸ்பண்ட. சரிங்க சார். திங்கக்கிழமை ராத்திரி அவருக்கு அரிசி இல்லாத உணவை செஞ்சு போட்டுருங்க. சரிங்க சரிங்க. வேற இது மட்டும் பண்ண சொல்லுங்க. பெரிய பரிகாரமே தேவையில்லை. சரிங்க சார். அவ்வளவு நல்ல நேரம்னால சீக்கிரமா அந்த வீடு பிராப்தம் கை கூடிடும். சரிங்க சார். வாழ்த்துக்கள். நன்றிம்மா, நன்றி சார். மற்றொரு நேரம் இருக்காங்க. வணக்கம் ஜோதிட நேரம். ஹலோ மேடம். வணக்கம்மா. பொண்ணுக்கு கேட்குங்க மேடம். பேசுங்கம்மா. சார் வணக்கம்மா, சொல்லுங்க. கும்ப ராசி, சதய நட்சத்திரம் சார். சரி. விருச்சிகம் லக்னம் வந்து விருச்சிக லக்னம். லக்னம் மறந்துட்டேங்க சார். பரவாயில்ல, சொல்லுங்க. பொண்ணு லவ் பண்ணிட்டு இருக்கா, காலேஜ் போயிட்டு இருக்கா. சரி. அத பத்தி தாங்க சார் கேட்கணும். இப்போ வயசு என்ன? பிடிக்கல. வயசு என்னம்மா? இப்போ 18 வயசு ஆகுதுங்க சார். இப்பதான் காலேஜ் சேர்த்திருக்கேன். சரி. குருதசை நடக்குது. சரி, அதனால இப்போ வந்து இந்த பிரச்சனை வந்து உங்களுக்கு மனசு கஷ்டமா இருக்கு, அப்படிதானே? சார் மகர லக்னம் சார். மகர லக்னம். ஆமாங்க சார். சரி, சந்தோஷம். சொல்லுங்க. அதான் சார் எனக்கு அதை பிடிக்கல. அது ஒத்து வராத பையன், சரியில்லாத பையன். சரி. ஆனா அவ ரொம்ப பேசிக்கிட்டு இருக்கா. அவங்க வீட்டுக்கெல்லாம் வேற போயிருக்கிறா. சரி. அது எங்களுக்கு சுத்தமா பிடிக்கல. அதை எப்படி சரி பண்றதுன்னு தெரியல. நீங்க ஒன்றும் பண்ண வேணாமா. அதாவது அவங்க ஜாதகத்துல வந்து நீங்க சொன்ன மாதிரி சதய நட்சத்திரம் இல்லையா? ஆமாங்க சார். சந்திரன் வந்து ராகு காலில் நிற்கிறதுனால இந்த பாதிப்பு இருக்கு. நீங்க வந்து காலஸ்திரிக்கு உங்க பொண்ணை கூட்டின்னு போயிட்டு வாங்க 6 மாசத்துக்கு ஒரு தடவை. சரிங்க சார். அங்க முடிஞ்சா சர்பசாந்தியே பண்ணிக்கோங்க. இந்த பொண்ணுக்கு பண்ணணும். சரிங்க சார். பண்ணிட்டு ஒரு வாட்டி பண்ணா போதும். சர்பசாந்தி 6 மாசத்துக்கு ஒரு தடவை பண்ணணும்னு அவசியம் இல்லை.
பண்ணிவிட்டு அங்கே வந்து வெள்ளை கலர் ஸ்வீட்ஸை தானமாக கொடுத்துருங்க. சரிங்க சார். இந்த பொண்ணையும் வந்து திங்கக்கிழமை நல்ல ஒரு தாய் மாதிரி இல்லாமல் தோழியாக இருந்து கோயிலுக்கு, சிவன் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வரணும். சரிங்க சார். வில்வத்தை கொடுத்து அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. பெருசாக நீங்கள் வந்து ரொம்ப கண்டிக்காதீங்க. ஏன்னா நீங்கள் என்ன கோபமாக எது பண்ணாலும் இந்த உங்கள் பொண்ணு வந்து சந்திரன் கேட்டிருக்கனால எதிர்த்து தான் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் பாட்டு அதை கண்டுக்காமல் படிக்கிற வயசில் படிக்கிறத மட்டும் பாருங்கன்னு அட்வைஸ் பண்ணி கண்டிப்பாக கொண்டு வாங்க. அந்த பையன் நல்ல பையனாக இருக்கிற பட்சத்தில் அந்த பையன் உங்கள் பொண்ணோட இருப்பார். அந்த இல்லைங்க, ஒரு நிமிஷம் இருங்க, நான் சொல்ல வரேன். அந்த பையன் வந்து நல்லவராக இல்லாத பட்சத்தில் இந்த பரிகாரத்தின் மூலியமாக அவர் விலகி விடுவார். வாழ்த்துக்கள். 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 நன்றிம்மா. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க சார். மற்றொரு நேரம் இருக்காங்க. வணக்கம், ஜோதிட நேரம். வேலூர்ல இருந்து காயத்ரி பேசுறேன். யாருக்காகமா கேள்விகளை கேட்கணும்? எனக்காக தான் கேட்கணும். பேசுங்கம்மா ஜோதிடர் கிட்ட. வணக்கம் சார். வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. பேரு காயத்ரி. சரி. வேலூர்ல இருந்து பேசுறேன் சார். பூர நட்சத்திரம் சிம்ம ராசி. என்னம்மா? பூர நட்சத்திரம் சிம்ம ராசி. சரிங்க. 28 வயசு ஆகுது. யாருக்குமா? உங்களுக்கா? ஆமா சார். சரி. 6 வயசுல பையன் இருக்கான். சரி. நெக்ஸ்ட் குழந்தை எப்பன்னு தெரியணும். லக்னம் தெரியுமாம்மா? தெரியல சார். பரவாயில்லம்மா, நீங்கள் ஒரு விஷயம் பண்ணிக்கோங்க. சொல்லுங்க. வெள்ளூர்லேயே ரெகுலராக வந்து வெள்ளூரில் தானே இருக்கீங்க? ஆமா சார், வேலூர் வாலாஜில் இருக்கும் சார், ராணிப்பேட்டை பக்கத்தில். சரி, மாதம் ஒரு வேலைக்கிழமை உங்கள் வெள்ளூர் பக்கத்தில் இருக்கிற ஸ்ரீபுரம் இருக்கு இல்லையா, தங்க கோயில், தெரியும் சார், அங்கே போயிட்டு அந்த தேவியை ரொம்ப முக்கியமாக அந்த ஸ்வர்ணலட்சுமியை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. மாதத்துக்கு ஒரு வேலைக்கிழமை அங்கே போயிட்டு அம்பாள் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தாலும் அங்கே இருக்கிற அம்மன் அவர்கிட்டயும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க. சீக்கிரமாக வந்து இதுக்கு வந்து ரொம்ப நல்ல ஒரு நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு விஷயம் நடக்கும். வெள்ளூரில் வந்து உங்களுக்கு உலகத்திலே இருக்கிற ஒரு அதிசயமான ஒரு தங்க கோயில் இருக்கிறதே ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனுடைய பவர் வந்து எப்படின்னா, ஒவ்வொருத்தருக்கு அந்தந்த கிழமைக்குன்னு போகணும். மாதத்துக்கு ஒரு வேலைக்கிழமை போயிட்டு வாங்க, விரைவில் அதனுடைய அதிசயத்தை பாருங்க. நன்றிம்மா, நன்றி சார். மற்றொரு நேரம் இருக்காங்க. வணக்கம், ஜோதிட நேரம். வணக்கம் மேடம், நான் கண்ணன் பேசுறேன். எங்க இருந்து சார் பேசுறீங்க? தருமபுரியில இருந்து பேசுறேன் மேடம். யாருக்காக சார் கேள்விகளை கேட்கணும்? எனக்காக மேடம் கேட்கறேன். பேசுங்க சார் ஜோதிடர் கிட்ட. என்னோட டேட் ஆஃப் பர்த் 23/7/75 மேடம். சரி. மகர ராசி, உத்திராட நட்சத்திரம், 2ஆம் பாதம் சார். 39 வயசு ஆகுது இல்லைங்களா கண்ணன்? ஆமாம் சார். மகர ராசி, உத்திராடம். 2ஆம் பாதம், மேஷ ராசி, மேஷ லக்னம் சார். சரி. பிசினஸ் ஒரு 10 இயர்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் சார். எவ்வளவு பணம் லாஸ் ஆயிட்டா இருக்கு. வெளியே யார்ட்ட பணம் கொடுத்தாலும் வசூலாகவே மாட்டானது. குருதசை தானே உங்களுக்கு? ஆமாம் சார், இப்போ குருதசை நடந்துட்டு இருக்கு. சரி, இப்போ வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன ஃபைனான்ஸ் பண்ணுறீங்களா? இல்லை சார், பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன் சார். ஹார்ட்வேர் பண்ணிட்டு இருக்கோம், பெயிண்ட் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் சார். ஓகே ஓகே. கடன் கொடுத்தா வர மாட்டேங்குது. ஆமாம் சார், ஒரு 20 லட்ச ரூபாய் பக்கம் வெளியே எல்லாம் லாக் ஆகிட்டு ரிலீஸ் ஆகவே இல்லைங்க சார். அப்படியே மாட்டி. எங்கே இருக்கீங்க? நான் தருமபுரியில் இருக்கேன் சார். தருமபுரியில். புதன்கிழமை உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க பெருமாள் கோயில் இருக்கா? பெருமாள் கோயில் இருக்குங்க சார். ரெகுலராக புதன்கிழமை போயிட்டு துளசி கொடுத்து அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. சரிங்க சார். புதன்கிழமை இரவு அரிசி இல்லாத உணவு எடுத்துக்கோங்க. சரிங்க சார். சிரமம் பார்க்காம மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் போயிட்டு தரிசனம் பண்ணுங்க. சரிங்க சார். கோயிலே 32 உணவு, அதாவது 32 பிரசாதம், ஏதாவது ஒரே பிரசாதமாக வாங்கி தானம் கொடுங்க. சரிங்க சார். அடுத்தது அங்கே இருக்கிற அபிஷேக விபூதியும் அபிஷேக குங்குமத்தையும் வாங்கிட்டு வந்து டெய்லி யூஸ் பண்ணிட்டு வாங்க. சரிங்க சார். அந்த மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் படத்தை வச்சு டெய்லி பசுனையால் 5 அகல் தீபம் ஏற்றிட்டு வாங்க. சரிங்க சார். இந்த பணத்தினால் ஏற்பட்ட பாதிப்புகள் உடனடியாக நிவர்த்தி ஏற்பட்டுடும், கவலைப்படாதீங்க. நன்றி சார், நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க சார். இன்னும் பல நேயர்கள் லைன்ல இருக்காங்க பேசுறதுக்காக. நான் அதுக்கு முன்னாடி சின்ன பிரேக் எடுத்துட்டு வந்துடுறேன். நன்றி. ஜோதிட நேரத்தில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளை. ஜோதிட நேரத்திற்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறோம் சார். இந்த பொதுவாக இந்த ராசி பலன்கள் புக்லலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பலன்கள் என்னென்ன பரிகாரங்கள் அதெல்லாம் போடணும்னு போட்டு கடைசியில் நிறம்னு போட்டு வெள்ளை மஞ்சள் அப்படிலாம் போட்டிருப்பாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? அந்த மாதிரி நிறத்தில் ஆடைகள் போட்டால் தான் அந்த பரிகாரங்கள்லாம் முழுமையடையுமா சார்? அந்த மாதிரி ஏதாவது? அப்படி இல்லைம்மா, அதாவது ஒருத்தருக்கு ஒரு கலர் இந்த ராசியாக இருக்கும்னு சொல்லி கொடுப்பாங்க. கலர் என்பது மனிதனுக்கு வந்து நமக்கே தெரியும். எப்படின்னா, நீங்களே இருக்கீங்க, உங்களுக்கு இந்த கலர் ட்ரெஸ் போட்டால் ஏதோ நல்லது நடக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். அது வந்து இயற்கையாகவே நமக்குள்ள கிரகம் வந்து நமக்குள்ளே சொல்லிடும். ஸோ சில கலர் போடுவோம், அன்றைக்கின்னு பார்த்தீங்கன்னா தேவையில்லாத போகிறவெல்லாம் திட்டுவான்.
ஸோ இதே ஷர்ட்டு நம்ம திருப்பி போட்டால் இது மாதிரி ஆகுதுன்னு சொல்லி நம்மளே ஒதுக்கிடுவோம். ஆமா. ஸோ கலர் வந்து இன்ட்யூஷனில் ஒவ்வொரு மனிதனுக்கும் சொல்லும். அதிர்ஷ்ட கலர் என்பது ஜோசியனே சொல்ல வேண்டியதில்லை, அது நாங்கள் சொல்கிறதுனால தப்பு இல்லை. பட் அதோட அவங்களுக்கே சொல்லக்கூடிய கலர் தான் பெரிய அளவுக்கு அவங்களுக்கு நல்லது விஷயத்தில் எல்லாமே பண்ணும். ஸோ அந்த கலர் ட்ரெஸ்ஸு தான் போனவுடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏன் இதே கலரில் எடுக்கிறாங்கன்னுவீங்க, ஆனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதே கலரில் தான் எடுப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு பிடிச்ச கலர் என்பது தான் அந்த அதிர்ஷ்டம். ஆமாம். ஸோ அதுபடியே பயன்படுத்திக்கோங்க. ஒரு ராசிக்கு ஒரு நாளும் ஒரு கலர் சொல்லிக்கினே இருந்தீங்கன்னு வச்சுங்க, அது பார்க்குறச்ச நிறைய வேடிக்கையாக இருக்கும். அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் நெக்லெக்ட் பண்ணிக்கலாம். சரிங்க சார், தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி நேர் பார்த்துட்டு வந்துடலாம். வணக்கம், ஜோதிட நேரம். கலர் கட் ஆயிட்டாங்க. அடுத்த நேர் இருக்காங்க. வணக்கம். நான் தாங்க ராஜேஷ். சொல்லுங்கம்மா, எங்கேருந்து பேசுறீங்க? சென்னையிலேருந்து பேசுறேங்க. யாருக்காகம்மா கேள்விகளை கேட்கணும்? என் பையனுக்காகங்க. பேசுங்கம்மா ஜோதிடர் கிட்ட. சொல்லுங்க. வணக்கம் ஐயா. வணக்கம், சொல்லுங்கம்மா. ராஜேஷ். சரி. 12/12/82. சரி. விசாக நட்சத்திரம். சரி. துலா ராசி. சரி. மேஷ லக்னம். சரி. ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் 3:30 மணிக்கு பிறந்தான். வந்து மேரேஜ் தள்ளினே போகுது சார். சரி, நீங்க சென்னையில தானே இருக்கீங்க ராஜேஷ் அம்மா? ஆமாங்க. உங்க பிள்ளையாண்டா எங்க இருக்காரு? இங்கதான் சென்னையில தான் இருக்காரு. அவரை பிடிச்சிக்கின்னு ஒரு வாரம் வெள்ளிக்கிழமை அடையார் அனந்த பத்மநாப கோயிலுக்கு கூட்டின்னு போயிட்டு வந்துருங்க. சரிங்க சார். 7 வாரம் தொடர்ச்சியா போகணும். எத்தனை வாரம்? 7 வாரம் வெள்ளிக்கிழமை ரெகுலரா போகணும். சரிங்க. 7வது வாரம் வெள்ளிக்கிழமை அந்த அங்க இருக்கிற பள்ளிக்கொண்ட பெருமாளுக்கு முழு அபிஷேகம் பண்ணணும். அபிஷேகம் பண்றேன் சார். பண்ணிட்டு வேண்டிக்கங்க. ஸ்ரீரங்கத்துல வந்து கல்யாணம் ஆனவனும் ஒரு வருஷமும் ஸ்ரீரங்கத்துக்கு என் புள்ளைய மருமகளையும் அனுப்பி வைக்கிறேன்னு வேண்டிக்கங்க. சரி சார். கண்டிப்பா வந்து விரைவில் நல்லபடியா திருமணம் நடக்கும். ஒன்றும் பயப்பட வேணாம். இப்போ குருபலம் வருது, ஒன்றும் பயப்படாதீங்க. நன்றிம்மா, நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க சார். மற்றொரு நேரம் இருக்காங்க. வணக்கம், ஜோதிட நேரம். வணக்கம். எங்க இருந்துமா பேசுறீங்க? சென்னையில இருந்து. யாருக்காகமா கேள்விகளை கேட்கணும்? தம்பிக்காக. பேசுங்கம்மா. சிவகுமார், சுவாதி நட்சத்திரம், துலா ராசி. சரிங்கம்மா. இப்ப அவருக்கு வெளிநாடு போக ஏதோ வாய்ப்பு இருக்கா? ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. வேற எதுவும் தெரியாதம்மா அவரை பத்தி? லக்னம் ஏதாவது தெரியுமா? கடக லக்னம். கடக லக்னம். ஓகே. அவருக்கு வந்து வயசு என்னம்மா? 29. சரி. இப்போ வந்து அவருக்கு வந்து சனி தசை நடக்குதுங்களா? ஆமா. சரி, ஒரே ஒரு விஷயமா, அவருக்கு வந்து சென்னையில தானே இருக்கீங்க? ஆமா, சென்னையில தான் இருக்கோம். கந்தசாமி கோயில் இருக்குல்ல பாரிஸ்ல, சரிங்க. கந்தக்கோட்டைன்னு சொல்லுவாங்க, ரொம்ப பிரசித்தி பெற்ற ஸ்தலம். ஓகே. 5 வாரம் செவ்வாய்க்கிழமை ரெகுலரா போயிட்டு வர சொல்லுங்க. ஓகே. 5வது வாரம் அங்க இருக்கிற முருகனுக்கு அபிஷேகம் பண்ணிடுங்க. அந்த விபூதி வாயின் வந்து டெய்லி வச்சுக்க சொல்லுங்க. ஓகே. 5 வாரமும் ரெகுலரா போய் 5 முறை கொடிமரத்தோடு சேர்ந்து சுத்திட்டு வணக்கம் சொல்லணும். சரிங்க. அந்த வணங்கிட்டு வர்றது வந்து ரொம்ப விசேஷம். ஓகே. அங்க போய் வேண்டிக்க சொல்லுங்க. ராகுவுடைய இது வந்து ராசிக்கும் லக்னத்துக்கும் ரொம்ப அற்புதமாக இருக்கிறதுனால ஒரு முறை வந்து காலஸ்திரிக்கு போயிட்டு வந்துட சொல்லுங்க. கண்டிப்பா அவருக்கு வந்து அந்த வெளிநாட்டு பயண தடை வந்து பரிபூர்ண நிவர்த்தி ஏற்பட்டுடும். கவலைப்பட வேண்டாம். நன்றிம்மா, நன்றி சார். மற்றொரு நேரம் இருக்காங்க. வணக்கம், ஜோதிட நேரம். ஹலோ, வணக்கங்க மேம். எங்க இருந்துமா பேசுறீங்க? நாங்க மேட்டூர்ல இருந்து புவனேஸ்வரி பேசுறேங்க மேம். யாருக்காகமா கேள்விகளை கேட்கணும்? நான் எங்க வீட்டுக்காரருக்காக கேட்கணும். பேசுங்கம்மா ஜோதிடர் கிட்ட. ஹலோ, வணக்கம் சார். வணக்கம்மா, சொல்லுங்க. எங்க வீட்டுக்காரு 26/1/83 பிறந்தாருங்க சார். மிருகசீர்ஷ நட்சத்திரம், மிதுன ராசி. சரி. அவருக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்கணும்னு இருக்கிறோங்க சார். இதெல்லாம் 2 மாசத்துக்கு முன்னாடி ஆக்சிடென்ட் ஆகி இப்ப வீட்டுல தான் இருக்காங்க. லக்னம் இருக்காமா? 3 மாசமா ஆக்சிடென்ட் ஆகி வீட்டுல தான் இருக்காங்க. லக்னம் தெரியுமாமா? லக்னம் தெரியாதுங்க சார். சரி. அவருக்கு வந்து இப்ப வந்து 3 மாசத்துக்கு முன்னாடி வந்து விபத்து ஏற்பட்டுச்சாமா? ஆமாங்க சார். ஓகே. அந்த வந்துமா இந்த அமைப்பு விபத்து ஏற்பட்டதுன்னா அவருக்கு சனியில ஏற்கனவே சனியில வந்து ஜாதக ரீதியா ஜனன காலத்திலே சரியில்லைன்னு அர்த்தம். ஓகேங்க சார். அதுக்கு ஏத்த மாதிரி ரெகுலரா சனிக்கிழமை ஓகேங்க சார் வீடு பக்கத்திலே வந்து ஆஞ்சநேயர் கோயிலுக்கு ரெகுலரா போயிட்டு வர சொல்லுங்க. சரி, ஓகேங்க சார். முடிஞ்சா ஒரு முறை நீங்க எந்த ஏரியாலமா இருக்கீங்க? நாங்க மேட்டூர்ல இருந்து மேட்டூர் பரமலைக்கூடல். வருஷத்துக்கு ஒரு தடவை நாமக்கல் ஆஞ்சநேயரையும் போய் சனிக்கிழமை தரிசனம் பண்ணிட்டு வர சொல்லுங்க. சரி, ஓகேங்க சார். ரொம்ப நல்ல விசேஷமா நடக்கும். சரிங்க சார். மிருத்யுஞ்சய ஜபம்னு இருக்கு. ஓகேங்க சார். அந்த கேசட் வந்து ரெகுலரா வாங்கி வீட்ல போட்டுட்டு வாங்க. சரிங்க சார். நிறைய விஷயம் வந்து இது மாதிரி பிரச்சனை எல்லாம் நிவர்த்தி ஏற்பட்டுடும். சரிங்க சார். வாழ்த்துக்கள்மா. நன்றிம்மா. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க சார். மற்றொரு நேரம் இருக்காங்க. வணக்கம், ஜோதிட நேரம். ஹலோ, நாங்க சென்னையில இருந்து பேசுறோம்மா. யாருக்காகமா கேள்விகளை கேட்கணும்? எங்க பையனுக்காக கேட்கணும். அவரோட பேரு வயசு சொல்லிட்டு பேசுங்க ஜோதிடர் கிட்ட. அவரோட பேரு சுதாகர், சுவாதி நட்சத்திரம், துலாம் ராசி. வயசுமா?
வயசு சொல்லுங்கம்மா. வயசு 31 சார். சரி. 2013ல மேரேஜ் முடிச்சோம் சார். 6 மாசமா இதாக இருந்துச்சு. பொண்ணு போயிட்டு இப்போ கோர்ட்டு கேஸும் பிரச்சனையா இருக்கு சார். நாங்கள் என்ன செய்வோம்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்கோம் சார். இப்போ உங்கள் லைன் பார்க்கவும் தான் எங்களுக்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்குமான்னு கேட்குறோம் சார். சரிம்மா, ஒரு லக்னம் தெரியாது இல்லையம்மா அவருக்கு? மேஷ லக்னம் சார். மேஷ லக்னம். மேஷ லக்னமா இது மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சுன்னா சுக்கிரன் வந்து கெட்டு போயிருக்குன்னு அர்த்தமா? சரிங்க சார். 2ஆம் இடத்துல இருக்கு சார் சுக்கிரன். அப்போ அது சுக்கிரன் ஆட்சி பெற்று தானம்மா இருக்கு? ஆமாம் சார். ரிஷபத்திலே ஆட்சி பெற்றிருக்கிறது ஒரு கெட்டு போச்சு தானே அர்த்தம்? அப்படிங்களா சார்? ஆமா, அதுதான் அதனுடைய அமைப்புமா. சரிங்க சார். இது ஆக்சுவலா செகண்ட் மேரேஜ் இருக்கா சார்? ஃபர்ஸ்ட் மேரேஜ் மட்டும் தானா சார்? இல்ல செகண்ட் மேரேஜ் இருக்குமா. யாருமே அப்படி சொல்லலையே சார். சுத்த ஜாதகம்னு சொன்னாங்களே சார். அதான் சுத்த விடுதுமா. அது மாதிரிம்மா ஜாதகத்துல வந்து இந்த செவ்வாய் இதை மட்டும் பார்க்க கூடாதுமா. நிறைய விஷயம் 7ஆம் பாவாதிபதி எங்க இருக்கிறான்றது தான் ரொம்ப முக்கியம். அப்படிங்களா சார்? 7ஆம் அதிபதி சந்திரன். எப்படிமா? மேஷ லக்னத்துக்கு சுக்கிரன் தானம்மா. சரிங்க சார். சரிங்க. மேஷ லக்னத்துக்கு சுக்கிரன் தானே. சந்திரன் எப்படி வரும்? நீங்க சொன்னது மேஷ லக்னம்னா சுக்கிரன் 2ஆம் இடத்தில் ரிஷபத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறார் இல்லையா? ஆமா சார். அப்ப ஆட்சி பெற்றிருக்கிற சுக்கிரன் வந்து 7ஆம் பாவாதிபதி ஆட்சி பெற்றிருந்தா ரொம்ப கவனமா தானே பார்த்து பண்ணணும். ஜாதகர் யாருமே சொல்லல சார். கரெக்ட். சரி பரவாயில்ல, நான் யாரையும் குறை சொல்ல விரும்பல. அது உங்களுடைய விதி இருக்குது. ஆமா சார். அதுதான் நாங்க இப்ப நொந்துக்கிறோம். விதி இருக்கிறச்சு அதனுடைய அமைப்பு பாதிப்புகள் இருக்கும். அவர் ரெகுலரா வந்து சுக்கிரனுடைய பள்ளிக்கொண்ட பெருமாள் வந்து சென்னையிலே இருக்கிறனால பெரிய வசதி என்னன்னா அடையாறில் அனந்த பத்மநாப கோயில் பின்னாடியே இருக்காரு. சரிங்க சார். அவரை ரெகுலரா வார வெள்ளிக்கிழமை போயிட்டு தரிசனம் பண்ண சொல்லுங்க. 7 முறை வலம் வர சொல்லுங்க. 7 முறை வலம் வர சொல்லுங்க. சரிங்க சார். கொடிமர நமஸ்காரம் பண்ணிட சொல்லுங்க. இந்த பிரச்சனை பரிபூர்ண நிவர்த்தி ஏற்பட்டோன்னா அந்த பெருமாளுக்கு வந்து ஒரு அபிஷேகம் பண்றதா வேண்டிக்க சொல்லுங்க. சரிங்க சார். முடிஞ்சா மாசத்துக்கு ஒரு வெள்ளிக்கிழமை சக்கரை பொங்கல் தலிகை பண்ணி விநியோகம் பண்ணுங்க பயபக்தியோட. சரிங்க சார். நல்லபடியா முடிவுக்கு வந்துரும். நன்றிம்மா. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க சார். மற்ற நேரம் இருக்காங்க. வணக்கம் ஜோதிட நேரம். ஹலோ. வணக்கம் சார். எங்க இருந்து சார் பேசுறீங்க? வணக்கம் மேடம். நான் சென்னையில இருந்து குலசேகரன் பேசுறேன் மேடம். யாருக்காக சார் கேள்விகளை கேட்கணும்? எனக்காக தான். பேசுங்க சார் ஜோதிடர் கிட்ட. வணக்கம் குலசேகரன், சொல்லுங்க. சார் நான் குலசேகரன், மகர ராசி, அவிட்ட நட்சத்திரம், 2ஆம் பாதம் என்னோடது. சரி. அது ரிஷப லக்னம். சரி. வேலையே இல்ல சார். வயசு சொல்லுங்க. வயசு சொல்லுங்க. வயசு வந்து 25 சார். 24/2/1990 சார். சரி. குருதசை நடக்குது இல்லையா? ஆமா. சரி. ஒன்றும் இப்போ உங்களுக்கு என்ன வேலை பிரச்சனையா இருக்கு அவ்வளோதானே? ஆமா ஆமா சார். நீங்க சிரமம் பார்க்காம ரெகுலரா வந்து 6 மாசத்துக்கு ஒரு தடவை திருக்கொல்லிக்காடு போயிட்டு வந்துக்கினே இருக்கணும். திருக்கொல்லிக்காடு திருவாரூரிலிருந்து திருத்துறைப்பூண்டி போகின்ற வழியில் உள்ள திருக்கொல்லிக்காடு என்பது வந்து ஸ்ரீ பொங்கு சனீஸ்வரருடைய கோயில். ஓகே. அங்க போயிட்டு அந்த சனி பகவானுக்கு 5 அகல்ல நல்லெண்ணெய் தீபம் ஏற்றிட்டு 5 கிலோ விபூதி கொடுத்து அபிஷேகம் பண்ணிடுங்க. சரிங்க. அந்த அபிஷேக விபூதியை வாங்கி வந்து டெய்லி வச்சுட்டு வாங்க. சரி. இந்த வேலையில பிரச்சனை இருப்பது சீக்கிரம் தீந்துரும். சரி. தீந்துருச்சுன்னு அப்படியே விட்டுறக்கூடாது. 6 மாசம் ஒரு தடவை கண்டினியூஸா போயிட்டு வரணும். அப்படிங்களா? உங்களுக்கு வந்து அது வந்து பெரிய அளவுக்கு யோகத்தையும் அனுகூலத்தையும் கொடுக்கும். நீங்க வந்து டிப்ரெஷன் ஆக வேண்டிய அவசியமே கிடையாது. சனிக்கிழமை மட்டும் இரவுல அரிசி இல்லாத உணவு எடுத்துக்கோங்க. நன்றி சார். நன்றி சார். மற்றொரு நேரம் இருக்காங்க. வணக்கம். வணக்கம் மேடம். போத்தனூர்ல இருந்து பேசுறேங்க. யாருக்காகமா கேள்விகளை கேட்கணும்? பொண்ணுக்காக கேட்கணுங்க. பேசுங்கம்மா ஜோதிடர் கிட்ட. அவங்க பேரு வயசு சொல்லி கேளுங்க. சரிங்க மேடம். வணக்கம் சாமிஜி. வணக்கம்மா சார். அம்மா நம்ம சாமியெல்லாம் ஆக்காதீங்கம்மா, ஜாலியாக பேசுங்க சார். பொண்ணுக்கு 93/24ங்க, 7வது மாசம். கன்னி ராசி, அஸ்த நட்சத்திரங்க. சரி. பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணியிருந்தேங்க போன மாசம். 21 வயசு ஆயிருக்காமா? 20. ஆமாங்க. 22 நடந்துட்டு இருக்குங்க. அதான் 21 முடிஞ்சு நடந்துட்டு இருக்கு. சொல்லுங்க. ஆமாங்க. பொண்ணு பொழைக்கு போக மாட்டேங்கிறாங்க. 2 பேரும் கீழே பம்மா இருக்கிறாங்க. வாழ்க்கை ஒத்து வருமா வராதான்னு கேக்குறேங்க சார். அது கன்னிராசி அஸ்த நட்சத்திரமா, கொஞ்சம் பொசசிவா இருப்பாங்க. சரிங்க சார். அது உங்க பொண்ணுகிட்டே இருக்கிற அமைப்பு அது. சரிங்க. அதனால கொஞ்சம் சொல்லுங்க. வீணா வந்து லைஃபை கெடுத்துக்க வேணாம். லக்னம் தெரியுமாமா? லக்னம் தெரியாதுங்க சார். சரி பரவாயில்ல. அதாவதுமா இப்போ வந்து நல்ல நேரம். நீங்கள் கல்யாணம் பண்ணி கொடுத்த நேரம் பார்த்தீங்கன்னா சனி வந்து அவங்க லைஃப்பில் வந்து 7.5 சனியில் இருக்கிறச்சவே பண்ணி கொடுத்துருக்கீங்க. சரிங்க. அந்த சனி பாதிப்பும் ஏற்கனவே அவங்களுடைய ஜாதகத்தில் குருவுடைய அமைப்பும் தோஷமாக இருந்தால் தான் இந்த பாதிப்பு வரும். சரிங்க சார். அடுத்தது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கிறச்ச ராகு திசையில் தான் கல்யாணமும் பண்ணி கொடுத்துருக்கீங்க. ஆமாங்க சார். புரியுதுங்களா? ரொம்ப கவனமாக இருக்கணும்.
இந்த ராகுவுடைய அமைப்பு வந்து இன்னும் வந்து கிட்டத்தட்ட 14 மாதம் வந்து இந்த பாதிப்பு இருக்குது. சரிங்க. அதனால் சிரமம் பார்க்காம. சரிங்க. எங்கே இருக்கீங்கம்மா? எந்த ஊரில் இருக்கீங்க? நான் போத்தனூர்ல இருக்கேன், கோயம்புத்தூர்ல. கோயம்புத்தூர்லேருந்து சிரமம் பார்க்காம தஞ்சாவூரில் இருக்கிற பட்டீஸ்வரம் துர்க்கை சன்னிதானம் இருக்குது. சரிங்க சார். அங்கே உங்கள் பொண்ணை கூட்டின்னு போயிட்டு 70 எலுமிச்சைப்பழம், உதிரி எலுமிச்சைப்பழம் மாலையெல்லாம் போடக்கூடாது. சரிங்க. கொடுத்து அர்ச்சனை பண்ணி அந்த குங்குமத்தை டெய்லி வச்சுட்டு வர சொல்லுங்கள். சரிங்க. அந்த படத்தை வச்சு டெய்லி வந்து நல்லெண்ணெய் தீபம் ஏற்றிட்டு வர சொல்லுங்கள். சரிங்க சார். சீக்கிரம் வந்து இந்த பிரச்சனை வந்து தீர்வு ஏற்படும். நன்றிம்மா. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க சார். மற்ற நேரம் இருக்காங்க. வணக்கம். ஹலோ, வணக்கம்ங்க. வணக்கம் சார். எங்க இருந்து சார் பேசுறீங்க? கோயம்புத்தூர்ல பேசுறேங்க. யாருக்காக சார் கேள்விகளை கேட்கணும்? எனக்கு தாங்க. பேசுங்க சார் ஜோதிடர் கிட்ட. வணக்கம் சார். வணக்கம் சார், சொல்லுங்க சார். கொஞ்சம் நல்ல சத்தமா பேசுங்க. சார், என்னோட பேர் கோபாலகிருஷ்ணன் சார். சரிங்க சார். 37 வயசு ஆச்சு. சரி. கும்பராசி, சதய நட்சத்திரம், கன்னியா லக்னம். சரி. தொழில் வந்து இன்னும் சரியா அமைய மாட்டேங்குது சார். இன்னும் தடங்களாவே இருக்கு. ஒரு அலைச்சல், அப்படியே அலைஞ்சலாம், ரொம்ப அலைச்சலா தான். எங்க இருக்கீங்க? இங்க கோயம்புத்தூர் சார். சரி. புதன் கெட்டு இருந்தா இந்த தொழில் சரியா வராதுங்க உங்க ஜாதகத்துக்கு. சரிங்க சார். நீங்க சிரமம் பார்க்காம திருவெண்காடு புதஸ்தலத்துக்கு போயிடுங்க. திருவெண்காடு. சரிங்க. திருவெண்காடு புதஸ்தலம் வந்து ரொம்ப விசேஷம். சரிங்க சார். அங்க புதன் கிரகத்துக்கு பசுனையால தீபம் ஏத்துறதோட அங்க இருக்கிற அகோரமூர்த்திக்கும் அர்ச்சனை பண்ணிக்கங்க. சரிங்க சார். அந்த புதன் ஸ்தலத்துல இருக்கிற அபிஷேக விபூதி வாங்கிட்டு நல்ல விபூதியோட மிக்ஸ் பண்ணி டெய்லி வச்சுட்டு வாங்க. சரிங்க சார். புதன்கிழமை யாருக்காவது ஒரு உணவு தானம் கொடுத்துட்டு வாங்க. சரிங்க சார். அப்ப தொழில ஏற்பட்ட பிரச்சனை நிச்சயமாக பரிபரியாக நிவர்த்தி ஏற்பட்டுரும். நன்றி சார். நன்றி சார். மற்ற நேரம் இருக்காங்க. வணக்கம். ஜோதிட நேரம். வணக்கம் மேடம். சார், நாங்க மஸ்கட்ல இருந்து பேசுறோம். உங்க பேர் சொல்லுங்க சார். பேசுங்க. அதுக்கு முன்னாடி உங்க பேர் சொல்லுங்க. என்னுடைய பேரு ராமசுப்ரமணியம். என் பையனுக்காக கேக்குறேன். பேசுங்க. பேர் வந்து அவன் பேர் ராமச்சந்திரன். மொல்லமா பேசுங்க சார். ராமசுப்ரமணியம் மொல்லமா பேசுங்க. ஓகே. நாங்க மஸ்கட்ல இருந்து பேசுறோம் சார். சொல்லுங்க. வணக்கம். என் பையன் பேரு ராமச்சந்திரன். சரி. ரிஷப லக்னம். சரி. துலாம் ராசி. சரி. விசாக நட்சத்திரம். சரி. டேட் ஆஃப் பர்த் வந்து 5798. சரி. +2 படிச்சுட்டு இருக்காப்ல. என்ன ஹையர் ஸ்டடீஸ் எப்படி இருக்கு எனக்கு அதான். அதாவது ரிஷப லக்னத்துக்கு வந்து ஒன்று பயோ ரிலேட்டடாக பண்ணுறது ரொம்ப நல்லா இருக்கும். அப்படி இல்லைன்னா டிசைனிங்கில் போகிறது ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே. இது ரெண்டுத்துக்கு ஏற்பட்ட மாதிரி ஒரு வந்து நீங்கள் எதுவாக இருந்தாலும் இந்த ரிலேட்டடாக பண்ணி வைங்க, ரொம்ப நல்லா வரும். சரி. பையனுடைய ஸ்டடீஸ் எப்படி சார் இந்த +2ல? அதாவது கொஞ்சம் வந்து இந்த டைமில் வந்து அந்த சனி அமைப்பு 7.5 சனி இருக்கிறனால கொஞ்சம் சோம்பல் அதிகமாக இருக்கும். சரி. அதுக்காக கோவப்படாமல் அவரை கூட இருந்தே கொஞ்சம் பார்த்து சூரிய உதயம் ஆரம்பிக்கிறது முன்னாடி எழுந்து குளிக்க வச்சிருங்க. சரி. இது வந்து ரொம்ப நல்ல விசேஷம் கிடைக்கும். முடிஞ்சா ஆதித்ய இருதயம் அனுமன் சாலிசாவும் கேசட் போடுங்க. என்ன சார் கேசட்? ஆதித்ய இருதயமும் அனுமன் சாலிசாவும். அனுமன் சாலிசா. சாலிசாவா? சாலிசான்னு இருக்குங்க. சரி. அந்த அனுமன் சாலிசா கேசட்டை போட்டு கேட்டுட்டு வர சொல்லுங்க. அவருடைய அந்த குட் வைப்ரேஷன் அவர் லைஃப்பை ரொம்ப நல்ல லெவலுக்கு மாற்றும். நன்றி சார். நன்றி சார். மற்றொரு நேரம் இருக்காங்க. வணக்கம். ஜோதிட நேரம். வணக்கங்க. வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் கார்த்திகா. நான் எங்க ஹஸ்பண்ட்காக கேட்கணும். கேளுங்கம்மா ஜோதிடர் கிட்ட. ஹஸ்பண்ட் பேர் செந்தில்குமார். துலாம் ராசி, சுவாதி நட்சத்திரம், மிதுன லக்னம். சொல்லுங்கம்மா. அவருக்கு ப்ரமோஷனுக்காக ரொம்ப வெயிட் பண்ணிட்டே இருக்கோம். வயசு என்னம்மா? என்னங்க வயசு வந்து 41 முடிஞ்சிருக்குங்க. சரி. இப்போ புதன் தசை நடக்குதாம்மா? ஆமாங்க. சரிம்மா. அவருக்கு வந்து இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்கம்மா? நாங்கள் சென்னையில் தாங்க இருக்கோம். சென்னையில் இருக்கிறீங்கன்னா அவரை சிரமம் பார்க்காம ஒரு தடவை ஆலங்குடி குருஸ்தலத்துக்கு கூட்டின்னு போயிட்டு வந்துருங்க. ஓகேங்க. அங்கே இருக்க குருவுக்கு அர்ச்சனை பண்ணி அபிஷேகம் செய்து அந்த அபிஷேக விபூதியை வாங்கின்னு வந்துருங்க. ஓகேங்க. அதை டெய்லி வச்சுட்டு வர்றதோட வேலைக்கிழமை சென்னையில் எங்கே இருக்கீங்க? ராயபுரம் சார். ராயபுரம்னா சென்னையிலே பக்கத்தில் உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கிற குருவுக்கு சிவன் சன்னிதானத்தில் இருக்க குருவுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. ஓகேங்க. சீக்கிரமாக நல்ல விசேஷம் வரும். ஓகே சார். மாசத்துக்கு ஒரு வேலைக்கிழமை முடிஞ்சா திருவிழிதாயம் கோயிலுன்ற குரு கோயிலுக்கு போயிட்டு வாங்க. எங்க சார்? திருவிழிதாயம்னு பாடி டிவிஎஸ் ஆண்ட இருக்கு. திருவிழிதாயமா? ஆமா, பாடியில டிவிஎஸ்ன்னு சொல்றோம் இல்லைங்களா, அந்த கம்பெனி பக்கத்துல இருக்குது. திருவிழிதாயம் குரு கோயில் கேட்டா எல்லாரும் சொல்லுவாங்க. ஓகே சார். ஓகே. அங்க போயிட்டு வந்தா இதனுடைய ப்ரமோஷன் அமைப்புல சீக்கிரம் நல்லபடியா ஆயிடும். நன்றிம்மா. நன்றி சார். மற்றொரு நேரம் இருக்காங்க. வணக்கம். ஹலோ. வணக்கம்மா. உங்க பேர் சொல்லுங்க. நான் கவிதா, சென்னையிலேருந்து பேசுறேன். யாருக்காகம்மா கேள்விகளை கேட்கணும்? எனக்காக தான் கேட்கணும். பேசுங்கம்மா ஜோதிடர் கிட்ட. எனக்கு விருச்சிக ராசி, அனுஷ நட்சத்திரம். சரி. கன்னியா லக்னம். சரி. இல்ல உடம்பு கொஞ்சம் முடியாம இருக்கு. சரி, எப்போ சரியாகும்? என்ன ஏதாவது பரிகாரம் பண்ணலாமா?
அம்மா வயசு சொல்லுங்கம்மா. எனக்கு 38 வயசு ஆகுது. சரி, சுக்கிர தசை ஆரம்பிச்சிடுச்சாம்மா உங்களுக்கு? இல்ல, இது முடிய போகுது. கேது திசை எண்டில் இருக்கீங்க நீங்க. ஆமா. சரிங்கம்மா, அதாவதுமா உங்க லைஃப்ல வந்து இந்த பிரச்சனை இருந்ததுன்னா சிரமம் பார்க்காம சனிக்கிழமை, மாசத்துக்கு ஒரு சனிக்கிழமை மகாலிங்கபுரம் ஐயப்பன் கோயில் இருக்கு இல்லைங்களா? ஆமாங்க. அந்த ஐயப்பன் கோயில்ல இருக்கிற குருவாயூரப்பனுக்கு போய் தரிசனம் பண்ணி அர்ச்சனை பண்ணுங்க. சரிங்க. 3 மாசத்துக்கு ஒரு தடவை அந்த குருவாயூரப்பனுக்கு அபிஷேகம் எண்ணெய் அபிஷேகம் பண்ணுங்க. சரிங்க. அந்த அபிஷேக எண்ணெய் கேட்டிங்கன்னா கொடுத்துருவாங்க. சரிங்க. அதை டெய்லி ஒரு டிராப் வச்சுட்டு வாங்க. அந்த குருவாயூர் படத்தை வாங்கி டெய்லி வச்சு பூஜை பண்ணுங்க. சீக்கிரமா வந்து இதனுடைய அமைப்பு தீர்வு ஏற்படும். இது வந்து அந்த அமைப்பு வந்து எப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த மறைவு உபத்திரங்கள்னு ஒன்று உண்டு. அது வந்து உங்க ஜாதகத்திலே உங்க லக்னத்துக்கு கெட்டு போயிருக்கு. அதனுடைய பாதிப்புலேருந்து படிப்படியாக நிவர்த்தி ஏற்படும். நன்றிம்மா, நன்றி சார். ஒரு நேயர் இருக்காங்க. வணக்கம் மேடம். வணக்கம் சார், எங்க இருந்து பேசுறீங்க சார்? மலேசியால இருந்து பேசுறேன் மேடம். உங்க பேர் சொல்லுங்க சார். என் பேர் கூத்த பெருமாள் மேடம். யாருக்காக சார் கேள்விகளை கேட்கணும்? எனக்காக தான் மேடம் கேட்கணும். வயசு 32 வயசு ஆகுது மேடம். ஜோதிடர் கிட்ட பேசுங்க சார். ஓகே சொல்லுங்க சார். சார் என் பேர் கூத்த பெருமாள். சரிங்க சார். ஏஜ் வந்து 32 சார். சரி. இப்போ வந்து எனக்கு ராசி வந்து தனுசு ராசி, பூராட நட்சத்திரம். சரி. வேலைக்கு நல்லா போறோம், சம்பாதிக்கிறது, ஆனா கையில நிக்குதுல. வீடு வாச கட்டலாம் பார்த்தா முடியல. அது என்ன சார்? உங்க லக்னம் தெரியாது இல்லையா உங்களுக்கு? தெரியாது சார், ஆனா வீட்டுக்கு தான் கேட்கணும். சரி, பரவாயில்ல, அதை பத்தி இல்ல சார். உங்களுடைய இதுல வந்து உங்க சுக்கிர திசையில பிறந்திருக்கீங்க நீங்க, பூராட நட்சத்திரம் என்பதனால அந்த சுக்கிரன் வந்து ஜாதகத்துல வந்து வீக்கா இருக்கும். அதனால வந்து எல்லா பணமும் வந்து எந்த வேகத்துல வருதோ அதே வேகத்துல செலவாயிடும், வீண் விரயமாயிடும். அதான் எப்படி வருதுன்னு இதெல்லாம் போயிருது, ஆனா இது வரைக்கும் மிச்சம் பண்ண முடியல. சரிங்க, அதுதான் சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கு வந்து ரெகுலரா வந்து வெள்ளிக்கிழமை உங்க பக்கத்திலே அந்த மலேசியானால வெள்ளிக்கிழமை நிறைய கோயில் இருக்கும் பக்கத்திலே. இருக்கு சார். அதுல ஏதாவது ஒரு கோயில ரெகுலரா போயிட்டு அங்க விநாயகருக்கு வந்து அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. சரி சார். வெள்ளிக்கிழமை ரெகுலரா பண்ணுங்க. வெள்ளிக்கிழமை அசைவத்தை எடுத்துக்காதீங்க. சரி சார். வெள்ளிக்கிழமை முடிஞ்சா மாசத்துக்கு ஒரு வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு அன்னதானம் பண்றதுக்கு ஏதாவது வாங்கி கொடுங்க. சரி சார். இந்த விரயம் வந்து படிப்படியா குறைய ஆரம்பிச்சிடும். சரி, ஓகே சார். நன்றி. நன்றி சார். நன்றி சார். இன்னைக்கும் நேயர்கள் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் ரொம்ப தெளிவா பதில் சொல்லி நிகழ்ச்சி ரொம்ப இனிமையா கொண்டு போனீங்க. நிகழ்ச்சியில கலந்து கொண்டது நன்றி. எல்லாருக்கும் நன்றி. வணக்கம். நடுநிலையாக செயல்படுவது நல்வாழ்வின் ஒரு பகுதி, மனிதநேயம் பகுத்தறிவின் ஒரு பகுதி, அழகான கேள்விகள் அறிவின் ஒரு பகுதின்னு சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி இன்னைக்கு நீங்க ஜோதிடம் சம்பந்தமா கேட்ட எல்லா அழகான கேள்விகளும், அதுக்கு நம்ம யதார்த்த ஜோதிடர் செல்வி சொன்ன அர்த்தமுள்ள பதில்களும் நம்ம எல்லாருக்குமே ஒரு புது நம்பிக்கையை கொடுத்துருக்கோம்னு நம்புறோம். இதே மாதிரி ஒரு நிகழ்ச்சியில அடுத்த வாரமும் உங்களை வந்து சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.